தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட் மாநாட்டுக்காக அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்காக உங்களை எல்லாம் அழைச்சிருக்கிறோம். நீங்க எல்லாம் வந்தமைக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் எங்களுடைய பரிவார அமைப்புகளை சேர்ந்த திரு இளங்கோவன் அவர்கள், திரு மணிமாறன் அவர்கள் இங்கே இருக்கிறாங்க. பிறகு நம்ம தலைவர்கள் எல்லாம் முன்னாள் நமது மேதக ஆளுநர் அவர்கள், அன்புக்கு ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள், நம்ம திருப்பதி நாராயணன் அவர்கள், கராத்தே தியாகராஜன் மற்றும் நம்முடைய மாநில நிர்வாகிகள் நாச்சியப்பன், சுமதி வெங்கடேசன், திரு கருநாகராஜன், உமானந்தன், காளிதாஸ் எல்லாரும் இருக்கிறோம். இதுல முதல் முறையா என்னன்னா முருக பக்தர்கள் மாநாடு எப்படிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், என்ன செய்ய போறாங்கிறது இளங்கோவன் அவர்களும் மணிமாறன் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போறோம். அதுக்கு பிறகு நம்மளுடைய ஏதாவது கேள்வி இருந்தால் பார்த்துக்கலாம். வரக்கூடிய 22ஆம் தேதி மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு ஆனது மிக பிரம்மாண்டமான ஏற்பாடோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த முருகபக்த மாநாடு நடக்கக்கூடிய அதே திடல்ல அறுபடை வீடுகளுடைய மாதிரி கண்காட்சியானது, அருட்காட்சியானது நேற்றை காலையில 9 மணிக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றை காலையில தொடங்கி 22ஆம் தேதி இரவு வரைக்கும் அந்த இடத்துல அந்த அறுபடை வீடுகளுடைய கண்காட்சியானது, வழிபாடானது இருக்கும். கடந்த 9ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறுபடை வீடு முருகன் கோவில்கள்ல இருந்து பூஜிக்கப்பட்ட வேலானது அந்த அறுபடை வீட்டினுடைய முன்னாடி பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதற்கான பூஜைகள் எல்லாம் நேற்றைக்கு தொடங்கி இருக்கிறது. அதே மாதிரி முருகன் அடியார்கள் கிட்டத்தட்ட ஒரு 58 முருகன் அடியார்கள், முருகனை போற்றியவர்கள், நக்கீரர் தொடங்கி நம்முடைய கிருபானந்த வாரியார் வரை இருக்கக்கூடிய அத்துணை முருகன் அடியார்களையும் அங்கே ஒரு கண்காட்சி, அவர்களுடைய படம், அவர்களுடைய வாழ்க்கை, இதையெல்லாம் முருக பக்தர்கள் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக அங்கே கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி அங்க வரக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முருக பக்தர்களும் அங்க வரணும்னு சொல்லியிருக்கோம். நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 5 லட்சம் முருக பக்தர்கள் அங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அத்தனை பேரும் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லணும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு, இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சியை யாரும் செஞ்சதில்லை, எந்த இடத்துலயும் நடந்ததில்லை. இந்த முறை தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு முயற்சி 5 லட்சம் பேர் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டுக்காண்டி 21ஆம் தேதி இங்கிருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. திரு நாச்சியப்பன் அவர்கள் 21ஆம் தேதி இங்கே சென்னையிலேருந்து புறப்பட்டு அப்புறம் அங்கே போய் சேரும். 22ஆம் தேதி ஈவினிங் அங்கேருந்து கிளம்பி இங்கே சேரும் ட்ரெயின் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து எல்லா இடங்களிலும் வாகனங்கள் நிறைய ஏற்பாடு பண்ணப்பட்டு மாநாட்டுக்காக சிறப்பான ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்குது. இது போல மலேசியா, சிங்கப்பூர், கொழும்பு ஆகிய பகுதியிலிருந்து எல்லாரும் வர இருக்கிறாங்க. அதன் மாநாடு சிறப்படைய வேண்டும். முருகனுடைய ஆசையோடு நடைபெறும் மாநாடு. இதில் ஊடகங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். வலிமை இல்லாதவர்கள் இந்த மாநாட்டை பயன்படுத்தி தங்களை வலிமைப்படுத்த நினைக்கிறார்கள். கனிமொழி நான் அதை அப்படி மாற்றி சொல்கிறேன். நாங்கள் வலிமையோடு இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏற்கனவே என்னன்னா திமுக இப்போ இந்த கூட்டணி மோசம், இந்த கூட்டணி சரியில்லை, இது துரோக கூட்டணி, இது வலிமையாக இருக்குதா இல்லையாங்கிறது நாங்கள் வலிமையாக இருக்கிறதுனால தானே அவங்க எங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஊடகங்களே நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஊடகங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களை பார்த்தா கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. கூட்டணி எப்படி, எத்தனை சீட்டு, இதெல்லாம் நீங்கள் எங்களை பார்த்து தான் கேட்குறீங்க.
ஆனால் எந்த ஊடகமாவது நீங்கள் வந்து முதலமைச்சர்கிட்டையோ அல்லது துணை முதலமைச்சர்கிட்டையோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர்கிட்டையோ அந்த கூட்டணியுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்டையோ போய் யாராவது இது வரைக்கும் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை கூட்டணி கொடுக்க போகிறீங்க, காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை கூட்டணி கொடுக்க போகிறீங்க, எத்தனை சீட்டு கொடுக்க போகிறீங்க உங்கள் கூட்டணிக்கு யாராவது கேட்டிருக்கீங்களா? ஆனால் நீங்களே ஒப்புக்கொள்ளுறீங்க அப்படின்னா நாங்கள் தான் வலிமையான கூட்டணி, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் எங்கள்கிட்டயே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் சொல்ல சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது இதுவரைக்கும் ஒருத்தர் கூட போய் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கவே இல்லையே. ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியல. அப்படி தானே? அதில் விடுதலை சிறுத்தைகள் கூட அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் வேணுங்கிற ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு என்ன இருக்குது? காங்கிரஸ் கட்சியிலே நம்மெல்லாம் இவ்வளோ நம்மளால தானே இவங்க திமுக வர்றாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கும் இருக்குது. நீங்கள் யாராவது இப்போ இனிமேலாவது போய் கேளுங்க. உங்கள் கூட்டணியில் நீங்கள் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எத்தனை சீட்டு கொடுக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுக்க போகிறீங்க, இல்லை 96 வந்து நீங்கள் மைனாரிட்டியில் 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் இருந்தீங்க, அப்போ நாங்கள் அதே மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பதிலை கேளுங்களேன். நீங்கள் எங்களை மட்டும் திருப்பி இது வரைக்கும் 60 நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நீயோட 60 நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேள்வி அவங்க கேட்கும்போது உங்களெல்லாம் அன்போடு நான் கேட்டுருக்கிறேன். இந்த மாநாட்டில் வந்து உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் இப்படி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம் வரதா இருக்குது. ஆந்திர துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய பவன் கல்யாணி அவர்கள் உறுதியாக வருகிறார்கள். நானும் மதிப்புக்குரிய அண்ணா சிவாரெட்டி அவர்களும் அண்ணா சக்கரவர்த்தி அவர்களும் போய் அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கோம். அவங்க வந்து வரணும்னு ஒப்புக்கொண்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க 15ஆம் தேதியிலேருந்து அவங்களும் விரதம் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே அதை விரதம் இருந்து அதை ஒரு பெரிய அளவில் பண்ணணும். இதில் வந்து இது அரசியல் கட்சி மாநாடு கிடையாது. அங்கே அரசியல் கட்சிகள் நிச்சயமாக யார் திமுக நினைக்கிற மாதிரி இது அரசியல் யாரும் பேச மாட்டாங்க. மேடையில் தலைவர்கள் மட்டும் இருப்பாங்களே தவிர நாங்கள் கூட மேடையில் போய் இருப்போமாங்களுக்கு தெரியாது. நாங்களாம் பக்தர்களாக தான் நாங்கள் போகிறோம். அது வந்து எந்த அரசியல் கருத்துக்களும் நிச்சயமாக 100% அரசியல் கருத்துக்கள் அங்கே வராது. அதனால் இது முருக பக்தருடைய மாநாடு. முருக பக்தர்கள் திமுகவில் இருந்தாலும் சரி, காங்கிரஸில் இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நீங்கள் உள்பட அனைவரும் முதல்ல கலந்து கொள்ளலாம். அது இதுவரைக்கும் ஒன்றும் தகவல் இல்லை. வரலாம் இல்லை. முதல்வர் வந்து இப்போ வரைக்குமே அதுக்கான அனுமதி கொடுக்கல, சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. இல்லை, அது இல்லை, இது வரைக்கும் வரல. கோர்ட் பாஜக வட மாநிலங்கள்ல ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி வாக்குக்காக தேர்தலுக்காக ஒரு முன்னெடுத்தாங்க. கேரளாவில ஐயப்பனை வைத்து முன்னெடுத்தாங்க. இப்ப தமிழ்நாட்டுல முருகனை கையில் எடுத்திருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரக்கடவுள் இருப்பார். ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலம் ஒன்று உங்களுக்கு தெரியும். குறிஞ்சி நில கடவுள் முருக கடவுள், தமிழ் கடவுள் முருக கடவுள். எல்லாருமே யார்கிட்ட கேட்டாலும் தமிழ் கடவுள் முருக கடவுள். தமிழ் கடவுளுக்கு தமிழ்நாட்டில் தானே பண்ண முடியும் இல்லைங்களா? அதனால தமிழ்நாட்டில் முருகருக்கு ஒரு விழா எடுப்போம். யார் சொல்றாங்க? அதாவது நாங்க இப்போ வந்து 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டையே கையில் எடுப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணி கையில் எடுப்போம். திருப்பரங்குன்றம் போன்ற ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த மதுரை மாநாடு அப்படின்றது இருக்கு. இது ஒரு அரசியல் மாநாடாக இருக்கு. சிபிஎம் அதே மாதிரி திமுகவும் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. நீங்க அரசியல் மாநாடு இல்லைன்னு சொல்றீங்க. இல்லை, அதாவது வந்து திருப்பரங்குன்றத்தில் எந்த விதமான பதட்டமான சூழ்நிலையும் அங்கே வந்ததே இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த விஷயத்த சொல்றீங்க. அப்போ பதட்டம் இல்லை. ஒரு சாரார் போனாங்க, நானும் அதில் போனேன். அதில் போய் கலந்துக்கிட்டோமே தவிர அங்கே பதட்டமான சூழ்நிலை எந்த சூழ்நிலையும் அங்கே ஏற்படலை. திமுக என்னைக்கு எங்களை ஆதரித்து பேசினாங்க? 1999 எங்களை ஆதரித்து பேசினாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஆதரித்து பேசலை.
99ல எங்க ஆதரிச்சு பேசினாங்க திமுக. இது வரைக்கும் அவங்க அதுக்கப்புறம் ஆதரிச்சு ஒன்றும் பேசலை. இனிமே பேசுவாங்களா இல்லையான்னு பக்தர்கள் மாநாடு முடிஞ்ச பிறகு தெரியும். ஓகே, அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அது மட்டும் இல்ல அவங்களுடைய குடும்ப பிரச்சனை. அதை போய் நாங்க காரணம்னு சொல்றது எந்த, அது பேசிக்கே அது உங்க கேள்வியே சரியானதா இல்லை. திமுக காரணம். அது சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு, போயிட்டு வந்தப்ப. நன்றி, வணக்கம். நன்றி. லேட்டா வந்து மன்னிச்சிடுங்க எல்லாரும்.